இங்க வந்து சந்தோஷம் எப்படின்னா தாய் வீட்டுக்கு வந்து போற சந்தோஷம் தான் எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமா. எப்படின்னா நான் சாகும் என்ற எண்ணத்துல இருந்து விடுபட்டதே இந்த யூடியூப்ல பார்த்து தான். உண்மையாவே நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கினோம். வாங்கிட்டு இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இந்த பண்ணதில் கோயில் குளத்துக்கு போகணுன்ற எண்ணம் கிடையாது எங்களுக்கு. ஒரு எண்ணம் கூட கிடையாது. வீட்லேயே நல்லா எனக்கு எதுனா தெரியலன்னா அவர் சொல்லுவார், அம்மா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்மா அப்படின்வார். இது 2 பேரும் எங்களுக்கு அந்த கடவுளுடைய வரமும் என்னவோ தெரியாதுங்க சாமி. அதனால ஒரு கேள்வி. புத்தூர் சாமி, புத்தூர் சாமி. ஒரு சந்தேகம். இப்போ ஒரு உடல்ல இருந்து ஆனால் வெளியே போயிடுது, உயிர் போயிடுது. வெளியே போனோடனே கண் தானம், இருதய தானம்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எப்படி அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி உபயோகப்படுது? அது உபயோகப்படுமா? உடல் வேற, ஜீவன், உயிர், ஆன்மா, இந்த முப்பொருளாக இருக்குது. இந்த முப்பொருளுக்கு என்ன பேருன்னா ஹகாரம், உகாரம், மகாரம்னு பேர். ஹகாரம்னா இடுப்பில் இருக்கிற விந்து சக்தி, மகாரம்னா தொப்புலேருந்து கிளம்புற மூச்சு சக்தி, உகாரம்னா உச்சியிலேருந்து வர சப்தம். இந்த விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், இது 3 சேர்ந்தால் அணு. இந்த அணு தான் இந்த உலகத்தை இயக்குது. அதே 3 தான் இந்த உடலையும் இயக்குது. அந்த அணு தான் இயக்குது. இங்கே கடவுள்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த நெருப்பு, அந்த காற்று, அந்த சத்தம், இது 3 தான் இயக்குது. இது 3 தான் ஜீவன், உயிர், ஆன்மான்னு சொல்கிறோம். இந்த 3 தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக இயங்குகிறோம். இந்த 3 ஒன்று சேர்ந்தால் கடவுள் நிலைக்கு உயர்றோம். இந்த 3 ஒன்று சேர்க்கறது தான் யோக நிலை. தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்த்தல் யோகம், ஒன்று சேர்ந்தால் ஞானம். அப்போது இந்த 3ஐயும் ஒன்று சேர்க்குறோம். ஒன்று சேரும்போது அது வெளியேறிச்சு. அப்போ இந்த உடலில் இருக்கிற கருவிகள் இருக்குது. இப்போ காது அப்படின்றோம். இது காதுன்றது மேல் தோல் தான் இல்லையா? இதுக்கு பேர் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அப்படின்னு 2 பேர் இருக்குது காதுக்கு. சில பேருக்கு காது இருக்கும் ஆனால் கூப்பிட்டா கேட்காது. காரணம் என்ன? கர்மேந்திரியம் இருக்குது, உள்ளே இருக்கிற மைக்கு இல்லை, ஞானேந்திரியம் இல்லை. கண்ணு இருக்குது ஆனால் பார்வை இல்லை. இது கர்மேந்திரியம் பார்க்கறது, உள்ளே இருக்கிறது ஞானேந்திரியம். உள்ளே இருக்கிற பொருள் எடுத்தால் தான் கண்ணு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி மூக்கு அப்படி தான், வாய் அப்படி தான். எல்லா பொருள் இருந்தாலும் வெளி தோற்றத்தில் இருக்கிறதெல்லாம் கர்மேந்திரிய பொருள், உள்ளே அதுக்கு மறைப்பொருளாக இருக்கிறதெல்லாம் ஞானேந்திரிய பொருள். இந்த 2 பொருளும் இயங்கினா தான் நமக்கு எல்லா பொருளும் வேலை செய்யும். இந்த 2 பொருள் மரண தருவாயில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இந்திரியங்களை எடுத்து அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது விஞ்ஞான முறையில், சயின்ஸ் முறையில் பயன்படுத்துகிறாங்க. அது ஒன்றும் வீணு கிடையாது. அதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. துன்பமும் வேணாம், இன்பமும் வேணாம். சரி, அமைதி தான் வேணும். ஆமாம். இந்த வீடியோவை பார்த்து தான் உண்மையாகவே நான் அமைதியோடு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா அமைதியோடு இருக்கேன். வாழ்க்கையில் எண்ண முடியாத கோடி பணம் வச்சுன்னுக்குறான், ஆனால் ராத்திரியில் படுத்தா தூக்கம் வரும். எண்ண முடியாத கோடி பணம் வச்சுக்கிறோம், எதை நினைச்சாலும் சாப்பிட முடியல. எண்ண முடியாத கோடி பணம் வச்சுக்கிறோம், வீட்டில் நிம்மதி இல்லை. இவ்வளோ பணம் இருந்து இதை இவனுக்கு தேவைப்படுறது கிடைக்காத இவன் வாழ்ந்தான்னா செத்தான்னா சொல்லு. அப்போது இவனுக்கு தேவைப்படுறது இவனுக்கு கிடைக்கணும். இவனுக்கு தேவைப்படுறது எல்லாம் இருந்து கூட அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுறான். இந்த அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுறதுக்கு வழி தான் இந்த யோகம். இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கலாம். எது தேவையோ அதை எடுக்கலாம், எது தேவையில்லையோ அதை போட்டுடலாம். அந்த மாதிரியான பாதை தான் இது மகான்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி நம்ம சீராக நம்ம வாழ்க்கையை முடிக்கணும். அந்த வாழ்க்கையை நம்ம முடித்தோம்னா அதுதான் முழுமையான வாழ்வு. அது இல்லைன்னா அரைகுறை வாழ்வு தான் வாழ்ந்துட்டு போகலாம். சொல்லுங்கள். அதுக்கும் விதி தான் காரணங்களா? எல்லாமே விதியை நீ உருவாக்கிக்கிற. எல்லாத்துக்கும் உலகம்ன்றதே விதி மதியில் விளையாடுறது தான். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அந்த விதி மதின்றது 2 மூச்சு தான். உலகத்துக்கு விதி மதின்றது சந்திரன் சூரியன், மனுஷனுக்கு விதி மதின்றது சந்திரகலை சூரியகலை. இவ்வளோதான் வாழ்க்கை. இந்த மூச்சு அடங்கிச்சுன்னா இங்கே கடவுளும் காப்பாற்ற முடியாது, உலகமும் அப்பாவும் காப்பாற்ற முடியாது, அம்மாவும் டாக்டர்களையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா டாக்டரே செத்து போட்டாரு.
எல்லா வைத்தியம் தெரிஞ்சு எல்லாரையும் நான் காப்பாற்றுற டாக்டர் செத்து போகிறாரு, அவர் ஏன் சாவுறாரு? எல்லாரும் இது நின்னால் எல்லாம் போகும். அது உயிரினங்கள்லேருந்து மனுஷன் வரைக்கும் அதான் வழி. இங்கே கடவுள்ன்ற பேச்சு, மனிதனுக்கு கடவுள் 2 தான்மா. ஒன்று ஆகாரம், இன்னொன்று மூச்சு. இது 2 இல்லைன்னா கடவுளுக்கு அங்கே வேலை இல்லை. இதை மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அவன் கடவுள்னு வச்சுக்கணும். ஆனால் உண்மையான கடவுள் ஆகாரம் இல்லை. ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு 10 நாள் போட்டு கடவுள் வந்து உன்னை காப்பாற்றிடுவாருன்ட்டு. ஒருத்தனை கடவுளே இல்லை, எனக்கு சாப்பாடு தான் கடவுள்னு ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு இவனுக்கு சாப்பாடு கேட்கறவனுக்கு சாப்பாடு கொடு, அவரை கடவுள் காப்பாற்றிட்டான். 10 நாள் 10 கதவு தன்னா கடவுள் காப்பாற்ற செத்து போயிருப்பார். சாப்பிட்டவன் கிழங்கு மாதிரி வெளியே வருவான். அப்போது இந்த கடவுள் யாரையுமே காப்பாற்றுறதில்லை, இவன் கற்பனையில் சுற்றின்னுக்கிறான். கடவுள்ன்றது ஆகாரம். அடுத்து அதனால தான் சொன்னான், பிறந்த உடனே உனக்கு கடவுள் யாருக்குன்னா குழந்தைக்கு தெரியுமா? எப்போ கடவுள் தெரியுது? ஒரு 10-15 வயசாகி அம்மா கோயிலுக்கு போகலாம் சுற்றி இது கடவுள் அது கடவுள்னு சொன்ன பார்த்தேன்னு அது வரைக்கும் அது உயிராக வாழ்ந்தது. எதுக்கா பற்றி சத்த யோசித்தியா? யோசிக்கவே இல்லையே. அதுக்கு கடவுள் இருந்ததா, ஜாதி இருந்ததா, மதம் இருந்ததா? எதுவுமே இல்லை, உயிராக இருந்தது. ஆனால் அதை யோசிக்கவே இல்லை. அப்போது செயற்கையால் வர்றது தான் இந்த கடவுள் வழிபாடு, மத வழிபாடலாம். இயற்கையில் உயிர் வழிபாடு தான். அப்போ இயற்கையோடு இணைஞ்சு வாழுங்க, இயற்கைக்கு உங்களுக்கு உண்மை தெரியும். செயற்கையோடு சேரும்போது உண்மை விளங்கவே வருங்க, அது இருளில் தான் வாழ்வீங்க. ஐயா, யாருன்னா எதனா சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு மனசில் வைக்காம. ஆமாம், இப்போ அது இருக்காது. சொன்னா சொல்லி போகிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஒரு அசால்ட் வந்தது இல்லை. இப்போ ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, ஐயோ இது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, நான் இப்படி வந்தது அப்படின்னு யோசிப்பேன். இப்போ அப்படி தான் வரும்னு யோசிப்பேன். ஒரு குழந்தை செத்து போச்சு, உன் பிள்ளை தான் செத்து போந்த போலீஸ்காரன் வந்து அதுக்கு என்னென்ன பண்ண இப்போ தெத்த பார்த்தியா? அதுதான் இது வழி. ஒரு பையன் செத்து போயிட்டான்னா நான் செத்து போயிடணும் கூட அப்படின்னு போனாங்க இவங்க. ஆனால் இப்போ பையன் அவன் வேற நான் வேறன்னு தெரிஞ்சுக்கினாங்க. உடலுடைய உறவுமா இறைவன் இருக்கிறான்னு எவ்வளோ அற்புதமானவன் பாரு. நீ செய்த பொருள் உனக்கு சொந்தம், நான் செய்த பொருள் எனக்கு சொந்தம். ஒருத்தர் செத்த உடனே அவன் வீட்டில் அவன் பணம் சேர்ந்து போகுது, ஆனால் அவனுடைய உயிர் இறைவனாண்ட போய் சேர்ந்து. அப்போது யார் யார் பொருள் யாருக்கு சொந்தமோ அவன் பொருள் அவனுக்கே சொந்தம். இதில் எந்த எங்கே இருக்குது உந்த எங்கமாகுது, யாருக்குமே உரிமை இல்லை. இறைவன் இந்த உலகத்தை படைச்சது நீ சுபிட்சமாக வாழ்ந்துட்டு வாடா, உரிமை கொண்டாடாத, இது உனது இல்லை அப்படின்னா. ஆனால் மனுஷன் அகங்காரம் ஏறி போய் எந்து 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 இது தேவையா? யாருமே இங்கே இல்லை. உண்டாந்தா நீ போகும்போது எடுத்து போகணுமே. எவனாவது இது வரைக்கும் முன்னோர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து போய்க்கிறேன்னா எவனும் எடுக்க முடியாது. இறைவன் நமக்காக கொடுத்துக்கிறான். ஒரு மழையை எவனாலேயாவது வர வைக்க முடியுமா? ஒரு சூரியனை எவனாலேயாவது வர வைக்க முடியுமா? இறைவன் மனிதனுக்கு உயிரினங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை இறைவன் படித்து நீ சுபிட்சமாக வாழ்ந்துட்டு வாடான்னுக்கிறான். ஆனால் உரிமை கொண்டாடினுக்கிறான் மனுஷன். அது அறியாமையில் வாழ்ந்துனுக்கிறான்னு அர்த்தம். ஆத்ம விசாரம் பண்ணாதான் ஆன்மா விடுதலை அடையும். ஆனால் ஆத்ம விசாரம் யாரால் பண்ண முடியும்? யாரால் பண்ண முடியும்? பொண்டாட்டியை மறக்கிறதுனால பண்ண முடியும், சொத்து சோகத்தை மறக்கிறதுனால பண்ண முடியும், சொந்த பந்தத்தை மறக்கிறதுனால பண்ண முடியும், பாசத்தை அழிக்கிறதுனால பண்ண முடியும், மற்றவனால பண்ண முடியாது. ஏன்னா மனம்னு ஒன்று இருந்தால் ஆசைன்னு ஒன்று இருக்கும், மனம்னு ஒன்று இருந்தால் பாசம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த மனம் இருக்கிற வரைக்கும் ஆன்ம விசாரம் பண்ண முடியாது, உலக விசாரம் தான் பண்ணலாம். மனம் எப்போ அழியுதோ அவனுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆன்ம விசாரம் தான். ஆன்ம விசாரம் பண்ணுறவனுக்கு தான் ஆன்மை விடுதலை கிடைக்கும். உலக விசாரணை பண்ணுறவனுக்கு எந்த ஜென்மத்திலும் ஆன்ம விசாரணம் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. இங்கேருந்து இப்போ நம்மக்கிட்ட வரான், ரொம்ப தைரியமாக காலையில் கூட ஒருத்தர் வந்து சொன்னார், நான் இதில் வரணும்னு ஆசை இருக்குதுங்க, என் பொண்டாட்டி விட மாட்டேன்றாங்கன்ட்டு. ஆமாம், முதல்ல சொன்னார்ல. இங்கே வந்து நல்லா பேசுகிறான், நான் இதை தவிர வேறு எதுவும் ஈடுபட மாட்டேங்க, இனிமேல் எனக்கு கடவுள் தாங்க வழின்றான். இங்கேருந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனான்னா இங்கேயே விட்டுறான், கேட்டாண்டே கொட்டிகிட்டு போயிடுறான். ஏன்னா பேசுறது வேறு, செயல் வேறு. செயலாண்ட போகும்போது நீ எல்லாம் இழக்க வேண்டியது வரும், பேசும்போது எதையும் இழக்க வேண்டியது வராது. அதனால் செயலை எவனும் செய்ய முடியாதுப்பா. அது அவ்வளோ விளையாட்டு இல்லை. வாயில் பேசலாம், ஆன்ம விசாரம் பண்ணுறேங்க நான், கடவுள் விசாரம் பண்ணுறேங்க நான், இதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் முடியாது.
ஏன்னா அவன் எப்போ தனக்குள்ள ஒரு இல்லறத்தை அமைச்சிட்டானோ அவனால் பண்ணவே முடியாது. கண்ணை திறந்து தியானத்தில் போய் ரூமில் உட்காந்து தியானம் பண்ணலான்னு உட்காந்தான்னா அவன் பொண்டாட்டி பட்டு புடவை கட்டி 4 வாட்டி அவன் எதிர சுற்றினாலும் தியானத்தை விட்டு போட்டு பொண்டாட்டி கூட போடுவான். அவன் எங்கேருந்து ஆன்ம விசாரம் பண்ணுறது? ஏன்னா பெண்ணுன்றது ஒரு காந்த பொருள், எப்படிப்பட்டதையும் இழுத்துடும். அது பெண்ணுன்றவ எப்படிப்பட்டவனையும் உதவாதவனை கூட வாழ உயர வச்சிடுவா. உயர்ந்தவனோட பெண்ணுன்றவ நடுரோட்டில் போட்டு மெரிச்சிடுவா. பெண்ணுக்கு அந்த சக்தி உண்டு. அதை வச்சுக்கிடுக்கிறவன் ஆம்பளை எங்க ஆன்ம விசாரம் பண்ணுறது? ஆன்ம விசாரம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் மன விசாரம் பண்ணுங்க, உலக விசாரத்தை விடுங்க. மன விசாரம் பண்ணீங்கன்னாவே ஓரளவுக்கு கரை ஏறுவீங்க. ஆனால் மன விசாரத்தை விட்டுட்டு உலக விசாரத்தை பண்ணினா எந்த காலத்துலையும் ஜென்மத்துக்கும் கரையேற முடியாது.